ஹாய் ஹலோ வெல்கம் டு என்பிஎல் அகாடமி. இன்னைக்கு நம்மளோட சயின்ஸ் கிளாஸ். வா கிளாஸ்க்கு போகலாம். நீங்களும் எங்களோட கிளாஸ்க்கு வாங்க. சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷின், இனர்ஷியா ஆஃப் யுவர் பாடி டிபெண்ட்ஸ் ஆன். இனர்ஷியா வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ்: வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், பி ஆக்சிலரேஷன், ஆர் மாஸ், ஆர் போத் ஏ அண்ட் பி, தட் இஸ் வெயிட் அண்ட் ஆக்சிலரேஷன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இனர்ஷியா இருக்குது. செகண்ட் கொஷின், இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு. இம்பல்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ரேட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம், சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், ஆர் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ். ஆப்ஷன் சி, சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அதுக்கு தான் இம்பல்ஸ் ஈக்குவலாக இருக்குது. தேர்டு கொஷின், நியூட்டன்ஸ் தேர்ட் law is applicable for a body at rest, for a body in motion, or both A and B, only for bodies with equal masses. Answer will be option C, both A and B. Newton's third law, it's applicable for rest body and also a motion body. Fourth question, plotting a graph for a momentum on y-axis and time on x-axis, slope, momentum, time graph gives. இப்போ கிராஃப் வந்து நம்ம மொமெண்டம் டைமுக்கு வந்து ட்ரா பண்ணோன்னா அது கொடுக்குறது என்ன கிராஃபாக இருக்கும்? ஆப்ஷன் சி, ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட் த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸ்டு? இந்த கொஷனுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. Turning effect of force used in cycling. Yes, the answer is right. Next question, the unit of G is meter, second, square inverse. It can also be expressed as Newton kilogram inverse. 1 kilogram force equals to 98 into 104 dynamis. Yes, right. Next question, the mass of body is measured on planet Earth as mkg. When it is taken to planet of radius of that of Earth, then its value will be dash kg. அதாவது மாஸ் ஆஃப் பாடி வந்து mkg ஏர்த்தில் இருக்கும் போது, இப்போ அந்த ஏர்த்தோட ரேடியஸை ஆஃப் பண்ணிட்டோன்னா, அதாவது 1/2 ஆக்கிட்டோம்னா அப்போ வந்து மாஸ் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. எம்மோட ஃபார்முலா g இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை ஜி. இப்போ அந்த ஆர், அதாவது ரேடியஸை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க? ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. r/2ன்னு எடுத்துக்கணும் அப்போனா. ஸோ m1 is equal to g into r/2 the whole square by g. r/2 whole square என்ன வரும்? r square by 4. ஸோ g into r square by 4g. இப்போ m1 நம்ம எப்படி எழுதலாம்? g into r square by g வந்து நம்ம ஏற்கனவே mன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ m/4ன்னு எழுத முடியும். ஸோ the answer is m/4 kg. Next question, if the earth shrinks to 50% of its real radius, its mass remaining the same, the weight of the body on the earth will be. இப்போது earthல உள்ள ரேடியஸை வந்து 50% வந்து கம்மி பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. வெயிட் வந்து decreases by 25%. To project rockets, which of the following principles are used? Rocket propulsionக்கு என்னென்ன principles யூஸ் பண்ணுறோம்? Newton's third law and law of conservation of momentum. So both A and C நம்ம யூஸ் பண்ணுறோம் ராக்கெட் ப்ரொபல்ஷனுக்கு. நெக்ஸ்ட், fill in the blanks. First question, to produce a displacement dash is required. displacement ப்ரொடியூஸ் பண்ண என்ன நமக்கு தேவை? force is required. Second question, passengers lean forward when sudden brake is applied in a moving vehicle. இது வந்து எதோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம்? Inertia of motion mass. Yes, you are right. Answer is inertia of motion. Next question, by convention the clockwise moments are taken as dash and the anti-clockwise moments are taken as dash. Clockwise moments are negative and the anti-clockwise moments are positive. So answer is negative, positive. Dash is used to change the speed of a car. Speed of the car change பண்ண நம்ம யூஸ் பண்ணுறது gears. நெக்ஸ்ட் கொஷின், மேனோட மாஸ் வந்து 100 kg. அவர் வந்து ஏர்த்தில் இருக்கார். அப்போ அவரோட வெயிட் வந்து என்னவாக இருக்கும்? வெயிட்டோட ஃபார்முலா என்ன? m இன்ட்டு g, தட் இஸ் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ m வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100. ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ என்ன?
9.8. So 100 into 9.8 equals to 980 Newton. Weight oda unit என்ன Newton. So answer is 980 Newton. Next, state whether the given statements are true or false. கொடுத்திருக்க statement true or false ன்னு சொல்லணும். false இருந்துச்சுன்னா correct statement சொல்லணும். The linear momentum of a system of particle is conserved. It is false. And the correct statement will be the linear momentum of a system of particles is conserved only if no external force is applied. அப்பதான் இந்த statement வந்து correct. Second question, apparent weight of a person is always equal to his actual weight. Actual weight க்கு ஈக்குவலாக இருக்குமா எப்போவுமே apparent weight? No, it is false. The correct statement is apparent weight and the actual weight is not equal during upward or downward motion. Third question, weight of a body is greater at equator and less at the polar region. Is this true or false? It is false, miss. The correct statement is weight of a body is lesser at equator and more at the polar region. Yes, you are correct. Next question, turning a net with spanner having short handle is so easy than one with long handle. Is this true or false? It is false, miss. The correct statement is turning a net with a spanner having a long handle is so easy than one with short handle. Yes, you are right. Then fifth question, there is no gravity in the orbiting space station around the earth, so the astronauts feel weightlessness. Astronauts வந்து எதனால weightlessness-ஆ feel பண்ணுறாங்க? apparent weight 0-ஆக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து weightlessness-ஆ feel பண்ணுறாங்க. So the given statement is false. Next, match the following. match பண்ணலாம். நியூட்டன்ஸ் first law வந்து எதோட match பண்ண முடியும்? It is stable equilibrium of a body. Next, Newton's second law, it is also known as law of force. Law of force and Newton's second law is equal. Next, Newton's third law, it is matched with flying nature of a bird. Flying nature of a bird is an example of Newton's third law. Next, law of conservation of linear momentum, propulsion of a rocket. Next, assertion and reasoning. assertion ஒரு ஸ்டேட்மெண்ட் தருவாங்க, ரீசனிங் ஒன்று தருவாங்க. இப்போ வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்து ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா அசர்ஷனை நம்ம ஆப்ஷன் ஏ டிக் பண்ணணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்து ரீசன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுக்கலனா ஆப்ஷன் பி. அந்த ரீசன் ஃபால்ஸாக இருந்தால் ஆப்ஷன் சி. அசர்ஷன் ஃபால்ஸாக இருந்து ரீசன் ட்ரூவாக இருந்தால் ஆப்ஷன் டி வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கொஷின், அசர்ஷன் த சம் ஆஃப் clockwise moment is equal to the sum of anti-clockwise moment. It is true. நெக்ஸ்ட் அதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இஸ் வேலிட் இஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் இஸ் 0. கொடுத்துருக்க அசர்ஷன் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸு. ஸோ இங்கே பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின், த வேல்யூ ஆஃப் ஜி டிக்ரீசஸ் ஆஸ் ஹைட் அண்ட் டெப்த் இன்க்ரீசஸ் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இட் இஸ் ட்ரூ. ஜி டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இட் இஸ் false. So option C, assertion is true but the reason is false is the correct answer. Next, answer briefly. First question, define inertia, give its classification. Inertia oda definition எழுதுங்க. The inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced by an external unbalanced force is known as inertia. Types of inertia என்னென்ன இருக்கு? Inertia of rest, inertia of motion, inertia of direction. Second question, classify the types of force based on their application. Types of force என்னென்ன? Like parallel force, unlike parallel force. ரெண்டு types தான். Next, third question, if a 5 Newton and a 15 Newton forces acting opposite to one another, find the resultant force and the direction of action of the resultant force. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேப்லர் காலம் வந்து கவனிங்க. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் தான் இருக்குது. ஆனால் செகண்ட் கேஸில் வந்து F1 வந்து ஈக்குவல் டு F2வாக இருந்தால் தான் நம்ம செகண்ட் கேஸ் எடுக்கணும். F1 வந்து நாட் ஈக்குவல் டு F2வாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் எடுக்கணும். இங்கே வந்து F1 வந்து 5 நியூட்டன், F2 வந்து 15 நியூட்டன். ஸோ F1 நாட் ஈக்குவல் டு F2வாக தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் தான் நம்ம இங்கே எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே F1 வந்து 5N, F2 வந்து 15N. F1-ஐ விட F2 வந்து கிரேட்டராக இருக்குது. F2 கிரேட்டர் தென் F1. இங்கே நம்ம என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும்னா F net is equal to F2 minus F1ங்கிற ஃபார்முலாவை தான் நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணணும். நீங்கள் ப்ராப்ளம் எழுதும்போது இந்த டேப்லர் காலம் எழுத வேண்டியில்லை.
ஓகே, அதே மாதிரி இந்த F net வந்து directed along greater force. இங்கே greater force வந்து 15 நியூட்டன். அப்போனா ஃபோர்ஸ் வந்து 15 நியூட்டன் டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. F net is equal to F2 minus F1. ஸோ 15 minus n 10 நியூட்டன். எங்கே கிரேட்டர் ஃபோர்ஸ் இருக்கோ அங்கே தான் வந்து ஃபோர்ஸ் வந்து டிரெக்ட் ஆகும். ஸோ இங்கே 15 நியூட்டனோட டிரெக்ஷன் ஆகும். நெக்ஸ்ட்டு கொஷின், டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். மாஸ்க்கும் வெயிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் என்னங்கிறத எழுதுங்க. மாஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, அதே மாதிரி வெயிட் டிரைவ்டு குவான்டிட்டி. மாஸ் வந்து அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன் இன் அ பாடி. வெயிட் வந்து கிராவிடேஷனல் புல் ஆக்டிங் அலாங் த பாடி. மாஸோட யூனிட் கிலோகிராம், வெயிட்டோட யூனிட் நியூட்டன். மாஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம், எல்லா இடத்துலையும் மாஸ் அப்படியே தான் இருக்கும். வெயிட் வந்து ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். மாஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். வெயிட் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். Next, define moment of a couple. Rotating effect of a couple is known as moment of a couple. Example, turning a tap, winding or unwinding a screw, spinning of top. இதெல்லாம் examples. Formula for moment of a couple, force into perpendicular distance between the line of action of forces. That is F into S. Unit வந்து Newton meter and dyne centimeter. இதெல்லாம் moment of couple ஓட units. Next question, state the principle of moments. Principle of momentனா ஒன்றுமே இல்லை. Moment in clockwise direction equal to moment in anti-clockwise direction. அதுதான் principle of moments. Next question, state Newton's second law. Second law என்னவோ அது அப்படியே எழுதுங்க இந்த கொஷனுக்கு. The force acting on a body directly proportional to the rate of change of linear momentum. இதுதான் வந்து Newton's second law. Force directly proportional to rate of change of linear momentum. Next, 8th question, why a spanner with long handle is preferred to tighten screws in heavy vehicles. இப்போது ஸ்பேனரோட ஹேண்டில் வந்து லாங்காக இருந்தால் தான் ஃபோர்ஸ் வந்து லார்ஜாக ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் நம்ம வந்து லாங் ஹேண்டில் ஸ்பேனர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். அதுதான் இதுக்கான ஆன்சரும் கூட. டர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் கால்ட் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். while catching a cricket ball the fielder lowers his hands backward. why? எதனால் அவர் வந்து பேக்வேர்டில் மூவ் பண்ணுறாருனா இட் இஸ் டியூ டு அ impulsive force. அதனால தான் அவரால் பால் வந்து கேட்ச் பண்ண முடியுது. that is smaller force for a longer interval of time to catch the ball results in lesser impulse on his hands. Next question, how does an astronaut float in a space shuttle? Astronauts வந்து float ஆக மாட்டாங்க but fall freely around the earth due to their huge orbital velocity. அது மட்டும் இல்லாமல் apparent weight வந்து 0க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் அவங்க வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இதே மாதிரி கோச்சிங் டெய்லி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.